உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி அளித்ததை அடுத்து தீபம் ஏற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதான அண்மை தகவலை நாம் பார்க்கிறோம். திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூணில் இன்று தீபம் ஏற்றப்படுகிறது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை அடுத்து திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய தீபத்தூணில் இன்று மாலை கார்த்திகை தீபம் ஏற்ற பணிகள் நடைபெற்று வருவதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். உயர்நீதிமன்றம் இதற்கான அனுமதி வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் மலைக்கு கொப்பரை எடுத்து செல்லப்படக்கூடிய பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதை காட்சிகளாக பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் இன்று தீபம் ஏற்றப்பட இருக்கிறது. அதற்கான கொப்பரை தயார் செய்யும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அது மலை உச்சிக்கு எடுத்து செல்லப்படக்கூடிய பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதை காட்சிகளாகவும் நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை முடிய செய்தியாளர் கதிரேசன் வழங்க நாம் கேட்கலாம். கதிரேசன், தற்போதைய சூழல் என்னங்க? திருப்பரங்குன்றம் ஆறுபடை வீடுகளின் முதற்படை வீடான திருப்பரங்குன்றத்தில் கடந்த மலை உச்சியில் தீபத்தூணில் ஏற்றுவதா இல்லை உச்சி பிள்ளையார் கோயில் மேலே உள்ள ஏற்றுவதா என்ற பதட்டமான சூழ்நிலை தற்போது நிலவி வரும் இந்த நேரத்தில் 2 நாளுக்கு முன்புக்கு ஜாமீன் நீதிபதி அவர்கள் தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இந்நிலையில் கோயில் நிர்வாகம் அதனை மறுத்து மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது புதிதாக 25 ஆண்டுகள் இருந்த பழைய கொப்பரையை தாமரை கொப்பரையை சேதமடைந்துள்ளதன் காரணமாக புதிய கொப்பரையை அலங்காநல்லூர் தலைவர் சத்யபிரியா அவர்கள் 70 கிலோ எடை கொண்ட இந்த புதிய தாமரை கொப்பரையை வழங்கியுள்ளார். அந்த புதிய தாமரை கொப்பரையை தற்போது கோயில் நிர்வாகத்திலிருந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தற்போது ஊர்வலமாக மேலதாளங்களுடன் கொண்டு வந்து தற்போது மலை அடிவாரத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள். மேலும் இந்த கொப்பரை மலை உச்சியில் உள்ள பிள்ளையார் கோயிலில் உள்ள தீபம் ஏற்றுவதற்கான இடத்தைக்கு கொண்டு செல்ல இருக்கிறார்கள். இங்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மற்ற மலைக்கு செல்ல யாருக்கும் அனுமதி இல்லை. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கதிரேசன்.